ஓகேவா? ஸ்கிரீன் தெரியுறதாமா? Can you Yes, see the madam. screen? தெரியாது. ஓகே. ஸோ ஐ திங்க் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா? அவ்யயானி பார்த்துட்டோம். இந்த இதுதான் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? யதா ததா ஃபுல்லா பார்க்கல இல்லையா? கொஞ்சம் சொல்லணுமா? இல்லைன்னா நான் ரெக்கார்டிங் தான் கேட்கணும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நமஸ்தே மாதா. முதல் 2 இது பார்த்தோம், யதா ததா பார்த்தோம். யதி தர்ஹி பார்க்கல. யாவத் தாவத்லாம் பார்க்கல இல்லையா? பார்க்கல. முதல் இது மாத்திரம் தான் பார்த்தோம், யதா ததா மாத்திரம். Okay, we will just start from that. Yeah. So அவ்யயானி we saw. அவ்யயானி அப்படின்னா வியதி, அதாவது which does not change. ஓகே, அவ்யயானி வந்து it does not change in any vachanam or anything. It doesn't change at all. Those only are called as அவ்யயானிஸ். இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அவ்யயானியில நம்ம நிறைய வேர்ட்ஸ் பார்த்தோம். அந்த அந்தஹ பஹிஹி இதெல்லாம் பார்த்தோம். அப்போ நிறைய இதெல்லாம் நிறைய வேர்ட்ஸ் பார்த்தோம். அந்தஹ பஹிஹி திவா தூஷ்ணீம், தீஸ் ஆல் தே ஆர் ஆல் இன்டிக்ளைனபிள். நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம் அவ்யயானி, அவ்யயம், அவ்யயே, அவ்யயானி, நபும்சகலிங்க அவ்யயம் சப்தம். அது வந்து பார்த்தோம். நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்கா. இதுலயே வந்து வாக்கியானி இது நம்ம பார்த்தோம். சேத் வந்தா எப்படின்னு பார்த்துட்டு இப்போ தேர் ஆர் பேர்ஸ், அதாவது இது வந்தா அது வரும், அப்படி இப்படி அப்படி அப்படி இப்படி இந்த மாதிரிலாம் நம்ம தமிழ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆஸ், ஸோ, தென், இஃப், ஸோ அதெல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்ற மாதிரி இதுவும் யதா ததா யதி தர்ஹி இதெல்லாம் பேர்ஸ், கோரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்ற பேர்ஸ். தே ஆர் யூஸ் டுகெதர். எப்பொழுதுமே இதை சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுவோம். யதா ததா ரெண்டும் சேர்ந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் யதா ததா. யதா தர்மஸ்ய க்ளானிர் பவதி ததா தேவக அவதரதி. இப்போ வென்னு தென், எப்பொழுது அப்பொழுது, எப்பொழுதெல்லாம் தர்மம் குறைகிறதோ அப்பொழுது கடவுள் அவதரிப்பார் அப்படின்னு சொல்லுவோம். யதா தனம் லப்யத்தே, இந்த லப்யத்தே பண்ணும்பொழுதுதான் ஐ திங்க் நான் கிளாஸ்ல பாசிவ் வாய்ஸை பத்தி கூட சொன்னேன். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ரிமெம்பர். இது லப்யத்தேன்னு வந்திருக்கு. லபத்தேங்கிறதுக்கு கர்மணி பிரயோகம் சொன்னேன். அது அந்த கர்மணி தான் நான் போன கிளாஸ்ல ஐ திங்க் ஐ டாட் இன் ஃப்ரைடே கிளாஸ், எப்படி அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி யதா வசந்த காலக ததா கோகிலக கூஜதி, யதா சூர்யாஸ்தக பவதி ததா பக்ஷிணக நீடம் பிரவிசந்தி. ஸோ சூரிய அஸ்தமனம் எப்பொழுது ஆகிறதோ அப்பொழுது பறவைகள் கூட்டுக்குள் செல்கின்றன. அந்த மாதிரி. யதி தர்ஹி ரெண்டாவது இஃப் தென். யதி விராமஹ அஸ்தி தர்ஹி ஆகச்ச. இஃப் யூ ஹேவ் வெக்கேஷன் தென் யூ கம். உனக்கு விடுமுறை இருந்தால் வரவும், லீவ் இருந்தா வரவும் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அதுதான் யதி தர்ஹி. யதி புஸ்தகம் அஸ்தி தர்ஹி பிரதர்ஷய. புஸ்தகம் இருந்தால் காண்பிக்கவும். யதி காரியம் சமாப்தம் தர்ஹி பவான் கச்சது. வேலை முடிந்தால் செல்லவும். அந்த மாதிரி. யதி சமயாவகாசா லப்யத்தே தர்ஹி ஆகச்சாமி. ஸோ சமயாவகாசனா லீஜர், அதாவது நேரம் இருந்தால். லப்யத்தே அகெயின் இங்கே பாசிவ்ல இருக்கு. தர்ஹி ஆகச்சாமி அப்பொழுது வருகிறேன். நேரம் கிடைத்தால், கிடைக்கும் என்றால் நான் வருகிறேன்னு சொல்றான். அப்பதான் சொல்றா அந்த யதி தர்ஹிக்கு பதிலா சேத் அப்படி. யதி காரியம் சமாப்தம் தர்ஹி பவான் கச்சது. காரியம் சமாப்தம் சேத் பவான் கச்சது.
ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். இப்படியும் எழுதலாம், அப்படியும் எழுதலாம். பட் எதி தர்ஹி அப்படின்னு எழுதினா எதி யூஸ் பண்ண தர்ஹி கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த ரெண்டும் நம்ம பார்த்தோம். அடுத்தது யாவத் தாவத். யாவத் தாவத்னா எதுவரை இது இருக்கிறதோ அதுவரை அது இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அது மாதிரி யாவத் ஹிமாலய பவதி தாவத் ஹிந்து சம்ஸ்கிருதி திஷ்டதி. ஸோ அது என்ன போட்டிருக்கா? as long as Himalaya stays, so long the Hindu culture stays. இல்லையா? ஹிமாலயாங்கிற அந்த மலை இருக்கிற வரைக்கும் ஹிந்து கல்ச்சரும் இருக்கும். சம்ஸ்கிருத்தின கல்ச்சர். யாவத் சூரிய திஷ்டதி தாவத் சம்ஸ்கிருதம் விராஜதே. இது சம்ஸ்கிருத்கா. சூரியன் இருக்கும் வரை சம்ஸ்கிருதம் ஒளி வீசும் அப்படின்னு விராஜதே. சஹ யாவத் காததி தாவத் ஏஷக ந காததி. ஓகே, அவன் எப்பொழுது, அதாவது as long as he, அதாவது ஒருத்தர் இருக்கார் சக, ஏஷக அப்படின்னா இவர், அவர் சாப்பிட வரைக்கும் இவர் சாப்பிட மாட்டார் அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ சில ஃபேமிலிஸ்லாம் ஹஸ்பண்ட் சாப்பிட்ற வரைக்கும் ஒய்ஃப் சாப்பிட மாட்டா, அதை தான். பட் இங்கே வந்து ஏஷகா ஆல்சோ இஸ் புல்லிங். ஸோ இவர் சாப்பிட்ற வரைக்கும், இப்போ மாஸ்டர் சாப்பிட்ற வரைக்கும் ஒரு சர்வன்ட் சாப்பிட மாட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சுவர்ணஸ்ய யாவத் மூல்யம் தாவத் மூல்யம் ரஜதஸ்ய நாஸ்தி. சுவர்ணம்னா கோல்டு, ரஜத்தனா சில்வர். ஓகே, மூல்யம்னா விலை, பிரைஸ். அப்போ கோல்டுக்கு எவ்வளவு விலையோ அவ்வளவு விலை சில்வருக்கு கிடையாது. அதுதான். ஸோ யாவத் மூல்யம். சி, இங்க வந்து இது மீனிங் வந்து நம்ம கான்டெக்ஸ்டுவலா நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப யாவத் இந்த நம்ம பார்த்தோம்னா யாவத் ஹிமாலயா பவதி தாவத் ஹிந்து சம்ஸ்கிருதி திஷ்டதி. ஹிமாலயா இருக்கும் வரை ஹிந்து கல்ச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அவன் எதுவரை சாப்பிட மாட்டானோ அதுவரை இவன் சாப்பிட மாட்டான். அவன் சாப்பிட வரை எதுவரை எப்பொழுது சாப்பிடுகிறானோ அப்பொழுதுதான் இவன் சாப்பிடுவான் அப்படி. ஸோ கான்டெக்ஸ்டுவலா கடைசியில பாருங்க, சுவர்ணசே யாவத் மூல்யம். அப்ப இந்த இடத்துல எப்படி அந்த யாவத்தோட மீனிங் வருது? எவ்வளவு விலையோ அவ்வளவு சில்வருக்கு கிடையாது. ஓகே, ஸோ யாவத் தாவத் அப்படிங்கறத டிஃப்ரெண்டா நம்ம கான்டெக்ஸ்டுவலா அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கணும். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் யதா ததா. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு இருக்கு. யதா ததா. யதானா எப்பொழுது, ததா அப்பொழுது, எப்பொழுது அப்பொழுது, when then. But யதா ததா, see the da, this is the third da. Okay, alpa prana, the, and here it is the second one, the யதா. எப்படி ராஜா அப்படி அப்படியே இருப்பா. ஒரு அம்மா எப்படின்னா அந்த பொண்ணு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி தான் இது. இது அப்படி யூஸ் பண்ணணும். யதா ததா. யதா ராஜா ததா பிரஜா. எப்படி ஒரு ராஜா எப்படி இருக்காரோ அப்படி அவருடைய பிரஜைகளும் அப்படிதான் இருப்பார்கள் அப்படி சொல்லுவோம். யதா பவான் பிரயத்னம் கரோதி ததா ஃபலம் பிராப்னோதி. நீங்க எப்படி பிரயத்னம், எப்படி கஷ்டம், அதாவது என்ன சொல்ல, எஃபர்ட், எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளவு அப்பொழுது அதான் அவ்வளவு இது பண்ணுவா. so will be the fruit, as your labor so will be the fruit அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அதாவது நீ எப்படி வந்து நீ உழைப்பு போடுறையோ அதனுடைய பலன் அதன்படிதான் இருக்கும். துவம் யதா வதசி ததா ஏவ பவது. நீ எப்படி சொல்கிறாயோ அப்படியே இருக்கட்டும். ஓகே, வதசி, துவம் வதசி, பவது, பவது இஸ் லோட் லகார. யதா ஸ்ரேஷ்டஹ ஆச்சரதி ததா ஜனாஹ அப்பி ஆச்சரந்தி. ஸ்ரேஷ்டஹ அப்படின்னா உயர்ந்தவர்கள், நன்றாக கற்றவர்கள், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு வேலையில உயர்ந்து இருப்பவா, ஒரு வேலையில ரொம்ப சிரேஷ்டமா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸ்ரேயஸோட இருக்கா, ஸ்ரேஷ்டா, இவா வந்து எல்லாத்துலயும் கெட்டிக்காரலா இருக்கா. அப்போ ஸ்ரேஷ்டக அப்படின்னா அவர் வந்து அது வந்து
ஒரு கெட்டிக்காரர், ஒரு ஒரு ஹெட்டு, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். யாரு ரொம்ப ஒரு காரியத்துல முனைப்பா இருக்கா, பட் தே ஆர் அவ சிரேஷ்டமா இருக்கா, தே ஆர் கன்சிடர் டு பி கிரேட் அந்த இடத்துல. அப்போ ஒரு கிரேட்டா இருக்கிறவா எப்படி ஆச்சரத்தி எப்படி நடந்துக்கிறாரோ, இப்போ ஒரு குரு எப்படி நடந்துக்கிறாளோ அந்த மாதிரி சிஷ்யன் நடந்துப்பா. ஒரு ராஜா எப்படி நடந்துக்கிறாரோ அந்த மாதிரி பிரஜை நடந்துப்பா. ஒரு வீட்டுல ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி எப்படி நடந்துக்கிறாளோ அந்த மாதிரி தான் அந்த வீட்டுல குடும்பத்துல இருக்கிறவானும் நடந்துப்பா. அது மாதிரி ஸோ பிஹேவ் பண்ணுவா. அதுதான் எப்படி நடந்துக்கிறாளோ. ஸோ எதா எப்படி ஒரு யாஸ் த ஹெட் ஆச்சரதி, ஸ்ரேஷ்டா ஆச்சரதி, எப்படி பிஹேவ் பண்றாளோ ததா ஜனாக அப்படி ஆச்சரந்தி. ஜனாக இஸ் ப்ளூரல், ஸோ ஆச்சரந்தி. ஓகே. அடுத்தது யத்யபி ததாபி. யத்யபி அப்படின்னா ஈவன் தோ, இருந்தும் கூட அப்படின்னு சொல்லுவோம்ல. இவ்வளவு இருந்தும் கூட அவனால சாப்பிட முடியவில்லை, அப்ப உடம்பு முடியல பாவம். இவ்வளவும் இருக்கு, ஒரு விருந்தே இருக்கு வீட்டுல, பட் அவனால சாப்பிட முடியவில்லை. ஸோ ஈவன் தோ ஸ்டில். சொல்லுங்க. இப்ப நம்ம சாதாரண சொன்ன தர்மம் எப்பெல்லாம் அழியுது அப்போ உடனே பகவான் இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்ப அந்த மாதிரி விஷயத்துல இப்ப எதா ததா யூஸ் பண்ண முடியும் படத்துக்கு பதிலா. கரெக்ட், யதா ததா. அதுக்கு பதிலா எத்யபி ததாபி இல்ல, எத்யபி ததாபி அந்த இடத்துல வரவே வராது. எத்யபி இருந்தாலும் கூட, தர்மம் அழிந்தாலும் கூட அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. யதா ததா வராது. யதா ததா வராது. யதா யதா வரவே வராது. எப்படி எப்படி ஒரு ராஜாவோ அப்படிதான் பிரஜை, எப்படி ஒரு தாயாரோ அப்படிதான் குழந்தை, எப்படி ஒரு தந்தையோ அப்படிதான் ஒரு மகன், அப்படிதான் வரும். எப்படி தர்மமோ அப்படிதான் கடவுள் அவதரிப்பா சொல்ல முடியாதுல்ல. See, the meaning is different. Okay. புரியுறதா? யதா ததால மீனிங் இஸ் டிஃப்ரெண்ட். எப்பொழுது அப்பொழுது. இப்ப யதானா எப்படியோ அப்படி, புரிஞ்சுக்கோங்க. புரியுறதாமா? ஓகே. ஸோ இப்ப யத்யபி ததாபி அப்படிங்கும்போது எப்படி இப்படி இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்றோம். சரி, யத்யபி விபீஷணக அக்ரஜம் தியக்தவான் ததாபி ந அயம் அதர்மஹ. ஓகே. ஈவன் தோ விபீஷணன் தன்னுடைய அண்ணா அக்ரஜா அப்படின்னா பிரதர், எல்டர் பிரதர், அவர் அக்ரஜா தியக்தவான் விட்டாலும் கூட இட் இஸ் நாட், அது அதர்மம் கிடையாது. ஒரு ஒரு அண்ணா கூடவே இருக்கணும், இல்லைன்னா நம்ம அதர்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் இது அதர்மம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவன் ராவணன் தர்மமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் அவன் விட்டுருக்கா ராவணனை. சோ விபீஷணன் தன் கூட பிறந்த சகோதரனை விட்டுட்டு வந்தாலும் அது அதர்மம் கிடையாது. அப்ப அப்படி சொல்லும் பொழுது எப்படி சொல்றோம்? யத்யபி, ஓகே, விபீஷணா, ஈவன் தோ விபீஷணா left his elder brother, still it is not adharma. Okay. அலசாக யத்யபி திருடகாயாக ததாபி தே காரியம் ந குர்வந்தி. அலசாக, அலசகன சோம்பேறி, லேசி பீப்புள். ஸோ அலசாக சோம்பேறிகள், யத்யபி திருடகாயாக, யத்யபி ஈவன் தோ தே ஆர் ஸ்ட்ராங் பாடி. காய அப்படின்னா உடம்பு. அதான் அந்த தமிழ்ல கூட சொன்ன காயமே இது பொய்யடா அப்படின்னு அந்த சித்தர்லாம் பாடுறத சொல்லுவாள்ல, அந்த மாதிரி காய அப்படிங்கிறது உடம்பு. ஸோ திருடமா இருக்கிற உடம்புனா ஸ்ட்ராங் பாடி. அப்போ அவன் ஸ்ட்ராங் பாடியா இருந்தாலும் சோம்பேறிகள் இருந்தாலும் கூட தே காரியம் ந குர்வந்தி, அவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள். ஹெல்த்தியா இருந்தா கூட சோம்பேறிகள் வேலை செய்ய மாட்டார்கள். யத்யபி அகம் சம்பாஷணம் கரோமி ததாபி மம திருப்திஹி நாஸ்தி. இப்போ நம்ம சம்பாஷணம் கரோமி, நான் பேசுகிறேன், எங்க சம்ஸ்கிருதத்துல பேசுறோம்னு வச்சுக்கோ. நான் என்னதான் சம்ஸ்கிருதத்துல நான் பேசினாலும்
மம திருப்திஹி நாஸ்தி, எனக்கு அதுல திருப்தி இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, என்னதான் நான் பேசினாலும், சம்பாஷணம்னா பேசுறது தான். ஸோ பேசினாலும் எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்றது தான் யத்யபி. யத்யபி தஸ்ய சமயாவகாசः அஸ்தி ததாபி சஹ ந ஆகச்சதி. சமய அவகாசம். ஸோ அவன்கிட்ட சமயம் இருந்தாலும் கூட அவன் வரவில்லை. ஓகே, ஸோ even though he has the time or leisure, he does not come. Na agachati, he does not come. புரியுறதா? எங்கெங்க என்னென்ன யூஸ் பண்றோம்? See, they are all coordinates, they are pairs. யதா ததா 4 கொடுத்துருக்கா, அப்புறம் 5. யதா ததா, யாரெல்லாம் பிரவேசா எழுதுறீங்களோ அவளுக்கெல்லாம் this is a very very important question. 5 மார்க்குக்கு கண்டிப்பா வரும் இது. யதா ததா, எப்பொழுது அப்பொழுது. யதி தர்ஹி, இஃப் தென், இப்படி இருந்தால் இப்படி. இஃப் யூ ஹேவ் யூ கம். ஓகே. 3வது யாவத் தாவத், எதுவரை அதுவரை. அதுதான் நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். எதுவரை நம்ம ஹிந்து தர்மம் இருக்கோ, ஒரு சனாதன தர்மம் இருக்கோ, அது வரைக்கும் நமக்கு உலகத்துல நல்லதே நடக்கும். ஓகே, எதுவரை நாம் சனாதன தர்மத்தை ஃபாலோ. ஓகே, யாவத் வயம் சனாதன தர்மம் ஆச்சராமः, அப்படி தாவத் அஸ்மாக்கம். ஓகே, என்ன சொல்றது, சந்தோஷேன ஜீவந்தி சொல்லலாம். வயம் சந்தோஷேன ஜீவந்தி, நம்ம சந்தோஷமாக வாழ்வோம். ஓகே, ஆச்சரந்தி ஜீவந்தி, தாவத் அதுவரை, சந்தோஷேன ஜீவந்தி. ஓகே, வயம் அப்படின்னு வந்ததுனால ஜீவாமக, சக அப்படி தே அப்படின்னா ஜீவந்தி, வயம் அப்படின்னா ஆச்சரந்தி சொல்லக்கூடாது, ஆச்சராமக. ஓகே, அப்போ யாவத் ஜனாகா அப்படி எடுத்துப்போம். யாவத் ஜனாகா சனாதன தர்மம் ஆச்சரந்தி தாவத் தே ஆர் அதேன் ஜனாகா சந்தோஷேன ஜீவந்தி. இட் இஸ் ஈஸி. யாவத் வயம் சனாதன தர்மம் ஆச்சராமः தாவத் வயம் சந்தோஷேன ஜீவாமः. பயம் வந்தா ஜீவாமக வரணும். பவான் அப்படின்னு போடலாம். ஜனாகா, பீப்பிள். ஓகே, அதனால யாவத் தாவத். அடுத்தது யதா ததா. யதா ராஜா ததா பிரஜா, ராஜா எப்படியோ அப்படிதான் பிரஜை. யதா குரு ததா சிஷ்ய, அது மாதிரி குரு எப்படியோ அப்படிதான் சிஷ்யன் இருப்பான். யதா மாதா ததா புத்ரி. ஓகே, யதா பிதா ததா புத்திரஹ. இதெல்லாம் ஜஸ்ட் யத்யபி ததாபி, இருந்தாலும் கூட. யத்யபி சமயः அஸ்தி ததாபி சக கிரகபாட்டம் ந கரோதி, சமயம் இருந்தாலும் அவன் ஹோம்ஒர்க் செய்வதில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ யத்யபி தஸ்ய சமயாவகாசம் அஸ்தி ததாபி சக கிரகபாட்டம் ந கரோதி. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த கோஆர்டினேட்ஸ் யூஸ் டுகெதர். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? மேல போலாமா? Am I audible? கேக்குறதாமா? Clear, Yes, Mata. Mata. Fine. Clear, Mata. ஓகே ஓகே. ஸோ அடுத்து இந்த ஃபியூச்சர் டென்ஸ் இதை நீங்களே பண்ணலாம். பவதி பவிஷ்யதி அது பண்ணுங்க. பாஷத்தை அது இது எல்லாம் பண்ணலாம். பிபதி பாஸ்யதி இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல மாத்தணும். சஹ நகரம் கச்சதி, சஹ நகரம் கமிஷ்யதி. 3வது சென்டென்ஸ் பண்ணுங்க யாராவது. இதுல எல்லா வேர்ட்ஸும்
நான் கொடுத்திருந்தேன், நீங்க பார்க்கணும், கொஞ்சம் சீதா டிஃபரெண்டா கீதம் இருக்கும். சீதா கீதம் காஸ்யதி. காஸ்யதி, அதான். ஏன்னா பட்டதி வில் பி படிஷ்யதி, வததி வில் பி வதிஷ்யதி, காயதி வில் பி காஸ்யதி, பச்சதி வில் பி பக்ஷ்யதி. லிஸ்டே கொடுத்துருக்கேன் மேடம், நிறைய லிஸ்ட் லிஸ்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஓகே, அது பார்த்துக்கோங்க. ஓகே, இதுல வந்து கேன, கைஹி, கயா, காபிஹி, கேன சக, கயா, இதெல்லாமே திருத்தியா விபக்தி. Whenever the question is asked like this with the tritiya vibhakti, the answer should be in the tritiya vibhakti. Krishi valaha kena karshati halena karshati, kagaha kaihi dayante yadala panna pakshibihi. Correct ah? Ada madri. Haraha kaihi bhavati haraha pushpaihi. Ida bhimaha kaya tadayati yadala gadaya. उत्तरदेशः काबी विराजते काबिहि. बिहिना வந்து திருத்தியா விபக்தி बहुवचनं. सो नदीभिः. ओके. लक्ष्मणः केन सह अरण्यं गतवान्? रामेण सह. त्वं कया लिखसि? கயாங்கிறதுக்கு ஆன்சர் எப்படி கொடுப்போம்? துவம், உங்களை கேட்கிறா. துவம் கயா லிக்கசி, நீ எப்படி எழுதுகிறாய்? அப்ப என்ன ஆன்சர் கொடுப்பேன்? எதால எழுதுகிறாய்? அகம் பென்சிலேன லேகன்யா 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 லிகாமி லிகாமி. அத ஞாபகம் வச்சுக்கணும் எப்போதுமே. क्वेश्चनல துவம் வந்துடுதுன்னா ஆன்சர்ல அகம் வரும். ஓகே, அததான் மறக்க கூடாது. அப்போ வேர்பும் மாறும். இதெல்லாம் வந்து தேர்டு கேஸ். ஆனந்தேன ஜீவதி சந்தோஷேன தண்டேன. புஷ்பாணி will become what? புஷ்பைஹி. புஷ்பைஹி. கர்த்தரியா. ஓகே, ஸோ இது நீங்க பாருங்க. இது வந்து இதுதான் வந்து ஐ வாண்டட் டு டிஸ்கஸ் வித் யூ. கேட் இஸ் இன் த ஹவுஸ். ஓகே, இப்போ இந்த இங்கிலீஷ்ல இருந்து இதை வந்து நம்ம வந்து இதுல பண்ணணும். we have to do it in சம்ஸ்கிருதம். இன் அப்படிங்கிறதுக்கு அவ என்ன சொல்லியிருக்கா? யூசிங் இன்டிக்ளைனபிள் அவ்யயானி யூஸ் பண்ணணும். நிறைய அவ்யயம் பார்த்தோம் இல்லையா? அல்ல அந்தஹங்கிற வேர்டு வந்து இன்சைடு பார்த்தோம். இன்சைட் த ஹவுஸ், இன் த ஹவுஸ். அதுக்கு அப்போ இதென்ன மார்ஜாரக, கேட்டுனா மார்ஜாரக, கிருஹஸ்ய அந்தஹ அஸ்தி. ஓகே, when அந்தஹ comes it will be ஷஷ்டி விபக்தி. அது நம்ம ஷஷ்டி விபக்தி பார்க்கும்போது பார்க்கலாம். and then mother brought bananas for her daughter. இப்போ இந்த ஃபார் ஹர் டாட்டர் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து அதை இதா எழுதணும். we have to use it for somebody. ஓகே, என்ன சொல்லுவேள்? மாதா, come on. நான் காமிக்கிறேன். I will show you the avyayani and then you have to do it. I don't want to do it. You have to do it. For kimartam, for what purpose? Okay, for whom? The artham. இல்லைன்னா கிருத்தே வரும். இந்த கிருத்தே for. ஓகே, புத்ரி கிருத்தே போடணும். Krite will be used with Shashti Vibhakti. Putri Krite. Shashti Vibhakti. இல்ல, புத்ரயா கிருத்தே வரும் இல்லையா? புத்ரியாஹா கிருத்தே. ஓகே, சோ எப்பொழுதுமே கிருத்தே வந்தா ஷஷ்டி யூஸ் பண்ணணும். ஓகே,
கிருத்தே கேலா கேலா பலம். பலம் அப்போ பலம் பலானி. பலானி பிராட். பிரதாத்தி வந்துன்னா கொடுத்தான்னு வந்துரும். பிராட்டுக்கு வந்துட்டு ஆனயத்தி. அப்போ ஓகே. ஆனயத்தி வந்து பிரிங். ஓகே ஆனயத்தி. ஏற்கனவே அதுல இருக்கு, பின்ன எப்படியா போடுறது? பிராட் லங்ல ஆனித்தவதி ஆனயவதி அனீத்தவதி. தட் இஸ் வந்து தவத்து பிரத்யயம் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா ஏற்கனவே அதுல இருக்கு, இன்னும் அந்த பாஸ்ட் டென்ஸ்க்கு சேர்க்கும் போது ஆ பிளஸ் ஆ இஸ் அகைன் ஆ ஒன்லி. ஆனயத். ஆனயத். ஓகே. அம்பா புத்ரியாः கிருதே பலானி ஆனயத். Once a sage lived in a forest. Once-க்கு தான் புறா. ஓகே. புறா is an அவ்யயம். சாது ஏகः வனே ஏகः முனிः or ரிஷிஹி. ரிஷிஹி. சாது வராது இல்லையா? முனிஹி. Sadhu I think is good. Sadhu is an avyayam actually. We don't use that, is Hindi. Okay. Here ரிஷிஹி or முனிஹி. முனிஹி. வனே எனக்கு சப்தமி வருமா? வனே in the forest. வனே lived. To live is what? Vas dhatu, vasati. அப்போ என்ன வரும்? lived. அவசத். others புரியுறதாமா? எல்லாரும் கேட்டுன்னு இருக்கேளா? கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும்மா. யோசிச்சு பண்ணினாதான் வரும், இல்லைன்னா வராது. that old woman, அந்த வயதான பெண்மணி, speaks slowly, மெதுவாக பேசுகிறாள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது எப்படி நம்ம சொல்லுவோம்? that old woman. விருத்தா மந்தம் slowly vadati. Okay, say that again. Sentence திருப்பி சொல்லுங்க. சா விருத்தः is pullinga. விருத்தா. சா விருத்தா மந்தம் வததி. அவ்வளவுதான். சோ இத வேற யாராவது மேட்ச் பண்ணுங்க. லலிதா மேடம் அண்ட் பானுமதி மேடம் டோன்ட் சே. மிச்சவா யாராவது? யதாக்கு என்ன வரும் மேட்சிங்? ஓகே. அடுத்தது யத்யபி. ததாபி. அடுத்தது வேற யாராவது பண்ணுங்க. யதி தர்ஹி. யாவத் தாவத். யதா ததா. Okay. Okay. Now we are going to see some vyavaharika shabdaha. So what we are using daily, நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஒவ்வொரு லெசன்லயும் ஒவ்வொரு இடத்தோடு இது பண்றோம். இதுல கிரக விபாக, அதாவது வீட்டுல இருக்கிற டிஃப்ரெண்ட் ரூம்ஸ், டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ், அதான் நம்ம பார்க்க போறோம். பிராசாதக பேலஸ், போஜன பிரகோஷ்டக டைனிங் ஹால், அதாவது சாப்பிட்றதுக்கு ரூம், சாப்பாட்டு ரூம், அதான் டைனிங் ஹால். ஓகே. அதை வந்து பிரகோஷ்டக அப்படின்னா ரூம், அறை. தமிழ்ல வந்து அறைன்னு சொல்லுவோம், ரூம். அதான் அதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும் போது டைனிங் ஹால்.
டைனிங் ரூம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. சௌச்சாலய நம்ம பார்த்துருப்போம் நிறைய. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல ஏர்போர்ட்லலாம் நீங்க போனேன்னா ஹிந்தியில எழுதியிருக்கும் சௌச்சாலய அப்படின்னு, டாய்லெட். ஸ்தம்பக பிரகோஷ்டக டா வந்து மூர்த மூர்த அப்படின்னா என்னம்மா? பிரகோஷ்டகவா பிரகோஷ்டகவா அதுல என்ன போட்டிருக்கு? டைனிங் ஹால் சொல்லிங்க. ஆமாமா, என்ன போட்டிருக்கு அதுல? ஓகே, ரைட் ரைட். டகாரா இஸ் இட் இஸ் மகாபிராணா. முதல்ல நீங்க மூர்த்த அப்படின்னு சொல்றதே எனக்கு என்னன்னு புரியல. இட் இஸ் அல்ப பிராண மகாபிராணா ஒன்லி. ஓகே, தெர் இஸ் நோ மூர்தனா ஹியர். வி ஆர் நாட் டூயிங் இது சவுண்டு, அது வேற. உச்சாரண ஸ்தானத்துல தான் மூர்தனா அதெல்லாம் வரும். திஸ் இஸ் அல்ப பிராண அண்ட் மகாபிராண. பிரகோஷ்டக இஸ் மகாபிராண. அடுத்தது ஸ்தம்பக. ஸ்தம்பகன பில்லர், தூண். கூப்பக வெல், கிணறு. அட்டக அப்பர் ஸ்டோரி. அந்தரட்டக த பேஸ்மெண்ட். ஓகே, அதாவது அந்த மாடி வீடு எல்லாம் அந்த காலத்துல கிடையாது சான்ஸ்கிரிட் பண்ணும்பொழுதெல்லாம். ஸோ மாடியில ஏதாவது இருந்தா அதுதான் அட்டக. இப்ப நம்ம என்ன பண்றோம், வீட்டுக்குள்ளேயே ஏதாவது சாமான் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருந்தோம்னா அதை அட்டம்னு சொல்றோம் தமிழ்ல. ஓகே, சில பேர் அதை தமிழ்ல வந்து ஐ திங்க் சம் பீப்புள்ஸே என்ன சொல்லுவா, சேந்தியா அப்படி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் தமிழ்ல அந்த வேர்டு கூட. ஸோ வி சே லாஃப்ட் இங்கிலீஷ்ல. பட் ஆனா இந்த அட்டகங்கிறது என்ன அப்படின்னா அது மருவி அப்படி ஆயிருக்கு. இட் இஸ் த அப்பர் ஸ்டோரி. முன்னாடியெல்லாம் த ஹவுசஸ் வில் பி ஸ்மால், கரெக்டா? த ஹவுசஸ் வில் பி இண்டிபெண்டன்ட். தட் இஸ் நாட் ஸ்மால். இட் வில் பி ஆன் த கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ சம்திங் வில் பி ஆன் த அப்பர் ஸ்டோரி. ஸோ அப்பர் ஸ்டோரி தான் அட்டக. அந்தரட்டக அவர் பேஸ்மெண்ட் இருக்கு. ஓகே, தட் இஸ் அந்தரட். மிருச்சதக. மிருச்சதகனா டைல். ஓகே, நம்மளோட ஃப்ளோரிங்கோட டைல் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. தட் இஸ் த டைல் ஆஃப் த, அந்த என்ன சொல்லுவோம், அந்த மேல போடுவா இல்லையா அது. நம்ம டைல்னா முடிச்சதகன்னு எடுத்துக்கலாம். பட் ஆக்சுவலி த டைல் இஸ் அந்த ஓடுன்னு சொல்லுவோம்ல அந்த காலத்துல, ஓட்டு வீடுல ஓடு இருக்குமே மேல, அந்த டைல், அதைத்தான் மிருச்சதக அப்படின்னு. சதிகி. சதிகி இஸ் ரூஃப். ஓகே. விருத்திகி ஃபென்ஸ். வித்தர்திகி. வித்தர்திகி ஒரு பால்கனிங்கிற பாருங்க, வரண்டா, பால்கனி. So these are all very different words. அட்டக, அந்தரட்டக, மிருச்சதக, சதிகி, விருத்திகி, வித்தர்திகி. இதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, பாக்கசாலா, கிச்சன். துவார ஸ்ருங்கலா. ஓகே, துவாரனா டோரு, ஸ்ருங்கலா லாக். தேஹலி. Dehali is the threshold. Okay, I will come to that later. Puja Griham, puja room. You can also say puja prakoshtaha. Okay, Shayana prakoshtaha, bedroom. நீங்க எப்படி வேணாலும் அதை இது பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். பூஜா கிரகம்னா பூஜா ரூம்ங்கிறத வந்து ஒரு பூஜை அறை அப்படிங்கிறது அவளை பொறுத்த மட்டும் அது வெரி சீக்ரெட். ஸோ பூஜா ரூம். துவாரம், டோர். வாத்தாயனம். வாத்தாயனம் தான் விண்டோ, ஜன்னல். சோப்பானம், ஸ்டெப், படி. முகத்வாரம், கேட். முகத்வாரம்னா முதல்ல வாசல், நம்ம வாசல் கேட், ஆக்சுவலி அதுதான் சொல்லுவோம், என்ட்ரி. ஓகே, முகம். தோரணம். தோரணம் அப்படின்னா பண்டிங்ஸ்னு போட்டிருக்கா. தோரணம்னா நம்ம தொங்க விடுவோம் இல்லையா, நம்ம தோரணம்ங்கிறது நம்ம தமிழ்ல நிறையவே யூஸ் பண்ணுவோம். அந்த தேஹலி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து
ஐ டோன்ட் நோ எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியாது. த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்னா இந்த தாஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் நிறைய பேருக்கு தெரியும். அதாவது எப்படின்னா அந்த நெல்லெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு ஒரு இது வச்சிருப்பா. நாங்க எங்க திருநெல்வேலி சைட்ல எல்லாம் அதை குதிர் அப்படின்னு சொல்லுவோம். Kudir. அதுன்னு சொல்லுவோம். பட் ஐ டோன்ட் நோ இன் தாஞ்சூர் பெருசா டிஸ்ட்ரிக்ட். இருக்கும், உயரமா இருக்கும் அது. ஆமா, உயரமா இருக்கும். அதுக்குள்ள எல்லாம் நெல் போட்டு வச்சிருப்பா. So that கீழே is இருந்தா எடுப்பா வேணும்னுச்சு. ஆமா, அதை கீழே இருந்து எடுப்பா. தெரியுமா? அதை பார்த்திருக்கேன் நாங்க திருநெல்வேலியில எல்லாம் அந்த மாதிரி. that is called குதிர். That is only a threshold. Okay, தேகலி. ஓகே, அப்போ வந்து that is a threshold. That's what I just wanted to go to it at the end. So these are words which we have to learn. கண்டிப்பா they are all very கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் தான். வாட்டாயனம் இஸ் ஒன் விண்டோ, நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். சோப்பானம், படி, அண்ட் ஐ திங்க் வி யூஸ் கூப்பக, வெல்லு, ஸ்தம்பக, கோவில்ல கூட இருக்கு பில்லர்ஸ், சௌச்சாலய, போஜன பிரகோஷ்டக. இந்த பிரகோஷ்டகாவை நம்ம எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சயன பிரகோஷ்டக, பிரெட் ரூம். ஓகே, இப்போ ரூமுங்கிறது பிரகோஷ்டகான்னு நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி. ஓகே, அடுத்தது பிரஹேலிகா. பிரஹேலிகா, திஸ் பிரஹேலிகா இஸ் வெரி ஈஸி, நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ந தஸ்யாதிஹி ந தஸ்யாந்தஹ மத்தியே யஹ தஸ்ய திஷ்டதி. ஓகே, தவ அப்பி அஸ்தி. ஆக்சுவலி இது அப்படி பிரிக்கணும். தவ அப்பி அஸ்தி மம அப்பி அஸ்தி யதி ஜானாசி தத் வத. தத் வத எல்லாமே சந்தி நிறைய வந்திருக்கு. சொன்ன தஸ்ய ஆதிஹி, அதுக்கு அதனுடைய ஆதிஹி நம்ம என்ன சொல்லுவோம்? ந அப்படின்னா இல்லை. ந தஸ்ய அந்தஹ, அதுக்கு எண்டிங்கும் இல்லை. மத்தியே யஹ தஸ்ய திஷ்டதி, மத்தியில எது இருக்கோ அதனுடைய. தவ அப்பே அஸ்தி, உன்னுடைய உங்ககிட்டயும் இருக்கு, மம அப்ப அஸ்தி என்கிட்டயும் இருக்கு. எதி ஜானாசி தத் வத, தெரியும்னா சொல்லு. இஃப் யூ நோ யூ டெல். 2 மீனிங்ஸ் இருக்கு, 1 லீட். அப்போ எப்படி பார்க்கணும்னா ந தஸ்ய ஆதிஹி. அப்ப நங்கிற ஒரு லெட்டர் எடுத்துக்கோங்க. ஒன்று ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, நடுவுல யா இருக்கு அப்படின்னு சொன்னானா அப்ப நம்ம யோசிச்சு பாருங்க. ஆதியில ந இருக்கு, இப்படி யோசிச்சு பார்த்தா அந்தத்திலையும் ந இருக்கு, நடுவுல யா இருக்கு. அப்ப அது உங்ககிட்டயும் இருக்கு என்கிட்டயும் இருக்கு, அது என்ன? இப்ப we can say, சொல்லுங்க. Come on. ஆதியிலையும் ந இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் Nayana. நயனம். நயன. நயனானா என்னது? கண்ணு. ஸோ உங்ககிட்டயும் இருக்கு. தவ அப்பி அஸ்தி மம அப்பி அஸ்தி. சி, இது கன்ஃபியூஷன் எதனால வருது? தட்ஸ் இட். தட் இஸ் வை இட் இஸ் a riddle. அது பிரஹேலிகாவா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம எப்படி முதல்ல புரிஞ்சுப்போம்? ந தஸ்ய ஆதிஹி, அதுக்கு பிகினிங்கும் கிடையாது, அதற்கு எண்டிங்கும் கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போம். ஆனா நங்கிற அந்த லெட்டரை நம்ம எடுத்து போட்டுட்டோம்னா நடுவுல மத்தியத்துல என்ன இருக்கு? யஹ, மத்தியில யா இருக்கு. ஓகே, யாங்கிற லெட்டர் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இட் இஸ் கோயிங் டு பி நயன. ஓகே, ஸோ ந இன் த பிகினிங், ந இன் த எண்ட் அண்ட் யா இன் த மிடில். யூ ஹவ் காட் இட் அண்ட் ஐ ஹாவ் இட் டூ. இஃப் யூ நோ வாட் இட் இஸ் டெல் மீ. அதான் சொல்றேன். ஓகே, இது வந்து நம்மளுக்கு. இப்போ அடுத்தது வில் கம் டு சங்கிராஹிய விஷயா. இது நம்ம எல்லாரும் சொல்ற ஸ்லோகம் தான். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. ஓகே, இப்போ நமஹ அஸ்து தே, இந்த மூணும் சேர்ந்துதான் நமஸ்தேஸ்து. நமஹ தே
அஸ்து. ஓகே, தே நமஹ அஸ்து. அஸ்துங்கிறது லோட்லக்கார. தே அஸ்து நமஹ. தேங்கிறது யுஷ்ம சப்தத்துல பார்த்தேன்னா சதுர்த்தியில வரும். நான் சொல்லியிருக்கேன், நமஹன்னு வந்தாலே சதுர்த்தி விபக்தி தான் வரும். whenever there is namaha, there will be only சதுர்த்தி விபக்தி. தே வந்து யுஷ்ம சப்தத்துல வந்து சதுர்த்தி விபக்திக்கு துப்பியம்னு யூஸ் பண்ணுவோம். அதனால சில ஸ்லோகத்துலலாம் நமஸ்துபியம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? நமஸ்துபியம் சரஸ்வதி நமஸ்துபியம். அப்ப துப்பியம், நமஹ துப்பியம், உனக்கு நமஸ்காரம். Te is another which is used for tubyam. So, namaha te astu. இங்க இருக்கட்டும் லோட்லக்கார. மகாமாயே நமஸ்தேஸ்து மகாமாயே. மகாமாயா சப்தம் அதுல சம்போதன பிரதமா. சீத்தை, ஹே சீத்தே அப்படின்னு சொல்றோம் இல்லையா சம்போதன பிரதமால, அத மாதிரி மகாமாயே. ஓகே, ஸ்ரீ பீட்டே. ஸ்ரீ பீட்டே. ஓகே, அது எல்லாமே சம்போதனா தான். சுரபூஜித்தே. அப்போ சங்க சக்கர கதா ஹஸ்தே. சங்க சக்கர கதா கதா ஹஸ்தே, கையில இருக்கு. ஓகே, அப்படி எவ்ரிதிங் இஸ் மகாலக்ஷ்மி. நல்லா பாருங்க இந்த இடத்துல, ஐ ஹவ் டோல்ட் யூ ஆல்ரெடி, மகாலக்ஷ்மி அப்படிங்கிறது தான் லக்ஷ்மி அப்படிங்கிறது. பட் இங்க வந்து இக்காராந்தம் வந்திருக்கு. ஸோ ஈகாராந்த சப்தத்துல சம்போதன பிரதமா வந்ததுன்னா இட் வில் பி இக்காராந்த ஒன்லி இந்த சம்போதனத்துல. அப்புறம் நமஹ அஸ்து தே. ஓகே, இப்போ மகாமாயே. அப்ப என்ன சொல்ற? மகாமாயே, மகாமாயா அப்படின்னு கூப்பிடுறா அம்பால, லக்ஷ்மி தேவிய. மகாமாயா ஸ்ரீபீட்டா, ஸ்ரீ ஸ்ரீ பீட்டே. ஓகே, அப்புறம் சுரபூஜித்தே. சுரானா தேவர்கள், தேவர்களாலையும் கடவுளாலையும் மிச்சவர்களாலையும் பூஜிக்கப்படுபவளே. ஓகே, பீடத்தில் ஸ்ரீ என்ற பீடத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பவளே, மகாமாயையே, தேவர்களால் பூஜிக்கப்படுபவளே, சங்க சக்கர கதா ஹஸ்தே. ஓகே, கையில என்னெல்லாம் இருக்கு? சங்க சக்கரம் கதை. அப்போ இது மூணும் சேர்ந்து கையில இருக்கிறதுனால அவளுக்கு பெயர் வந்து சங்க சக்கர கதா ஹஸ்தா. ஓகே, அது வந்து நீங்க சமாசம் படிக்கும் போதுதான் அதெல்லாம் புரியும், இப்ப புரியாது. ஹஸ்தா, அது வந்து ஹஸ்தே, அகெயின் சம்போதனா. மகாலக்ஷ்மி சம்போதனா. நமஹ தே அஸ்து. ஓகே, அப்போ நமோஸ்து தே. அப்போ யாருக்கு? உனக்கு நமஸ்காரம். நமஸ்காரம் இரு, உனக்கு நமஸ்காரம். யாருக்கு? மகாமாயே, மகாமாயையா இருப்பவரே. ஓகே, ஸ்ரீபீடே, ஸ்ரீன்னு ஸ்ரீங்கிற பீடத்தில் அமர்ந்திருப்பவளே. அல்லட்டா ஸ்ரீபீடம்ங்கிறதே அப்படியே அவாலேயே ஸ்ரீபீடமாவே சொல்லலாம். ஓகே, ஸ்ரீயோட ஸ்டூல், அதாவது அப்படி என்ன சொல்லுவானா, பீடம்னா ஆசனம், ஸ்ரீங்கிற ஆசனம். ஸ்ரீனா இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கணும்? வெல்த். ஸ்ரீங்கிறது ஐஸ்வர்யம். சோ ஐஸ்வர்யம், அந்த அந்த ஐஸ்வர்யம்ங்கிற இதுல மகாலட்சுமினாலே ஐஸ்வர்யம் தானே. அப்போ அமர்ந்திருப்பவளே, சுரபூஜித்தே, தேவர்களாலும் துதிக்கப்படுபவளே. தூய தமிழ்ல சொல்றேன். சோ சங்க சக்கர கதாஹஸ்தே, கையில்
சங்கு சக்கரம் கதை வைத்திருப்பவளே மகாலட்சுமியே உனக்கு நமஸ்காரம். ஓகே, சோ ஆக்சுவலி சொல்றோம் உனக்கு நமஸ்காரம், உனக்கு நமஸ்காரம் சமர்ப்பிக்கப்படட்டும் அப்படி சொல்றோம். அஸ்து நமஹ தே அஸ்து. இப்ப நமஸ்துபியம் அப்படின்னா உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிடலாம். மை பிரேயர்ஸ் டு யூ, unto you by இங்கிலீஷ்ல salutations unto you. பட் இங்க வந்து let it be, let salutations be to you. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, பிகாஸ் அஸ்துன்னு வந்திருக்கு. அஸ்து இஸ் வாட்? அஸ்தாத்துவோடு லோட்லக்கார. ஓகே, சோ அதனால ஓகே, let the salutations be to whom? யாருக்கு? யாரு வந்து மகாமாயா இருக்காளோ, யாரு வந்து ஸ்ரீபீட்டமா இருக்காளோ, தேவர்களால வழங்கப்படுறாளோ, சங்க சக்கர கதா ஹஸ்தம் இருக்காளோ, அந்த மகாலட்சுமி உன்னுக்கு நமஸ்காரம் இருக்கட்டும். உன்னுக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படிதான், அப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். பட் தெர் இஸ் நத்திங் கால்ட் நமஸ்காரம், உனக்கு நமஸ்காரம் இருக்கட்டும். மே மை சல்யூட்டேஷன்ஸ் பி டு யூ அப்படின்னு சொல்லு. புரியுறதாமா? அதேதான், மகாலட்சுமி தான் இந்த தடவை 2வது ஸ்லோகமும். பத்மாசன ஸ்திதே தேவி பரபிரம்மஸ்வரூபிணி பரமேஷி ஜெகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே. அதேதான், அந்த மகாலட்சுமி அஷ்டகத்துல இருந்து தான் எடுத்திருக்கா இத. பத்மாசன ஸ்திதே, இப்ப பத்ம ஆசன ஸ்தித. ஸ்தித அப்படின்னா சீட்டட் அப்படின்னு சொல்லலாம், இருப்பவளே அப்படின்னு சொல்லலாம். ஸ்தா தாத்து திஷ்டதி, அதுக்கு வந்து ஸ்திதா வில் பிகம் த இக்த பிரத்யா, நம்ம படிப்போம் இல்லையா அதுக்கு. ஸோ பத்மாசன ஸ்திதே, பத்மம் லோட்டஸ், ஆசனம் சீட்டு. ஸோ லோட்டஸ் ஃப்ளவரில் அமர்ந்திருப்பவா கூப்பிடுறோம், சம்போதனா தான் இதுவும். ஓகே, ஸ்திதா, பத்மாசன ஸ்திதா இஸ் அ வேர்டு. அதுல பத்மாசன ஸ்திதே சம்போதனா. தேவி, தேவி பாருங்க எப்படி வந்திருக்கு, தேவி அப்படிங்கிறது சம்போதனத்துல தேவி ஹஸ்வம் வந்துரும். பரபிரம்ம ஸ்வரூபிணி. ஓகே, பரபிரம்ம ஸ்வரூபிணி. சோ ரூபிணி அப்படிங்கிறது தான் சம்போதனத்துல ரூபிணி அப்படின்னு வந்து பரபிரம்ம ஸ்வரூபிணி. அப்ப என்ன சொல்றோம்? அதாவது நீதான் பிரம்மத்துடைய ஸ்வரூபம். பரபிரம்மம், பரபிரம்மம்னா என்னது? இந்த பிரம்மன், நம்ம எல்லாருமே சொல்றோம் இல்லையா பிரம்மன். பிரம்மன்கிற சப்தம் வந்து சம்ஸ்கிருதம் நம்ம படிக்கும் பொழுது நிறைய வரும். பிரம்மன், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிரம்மன்? பிரம்மா இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் பிரம்மன் இஸ் டிஃப்ரெண்ட். பிரம்மானா லார்ட் பிரம்மா, நம்ம பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லுவோம் இல்லையா, படைக்கிற கடவுள், அவர் பிரம்மா. பிரம்மன் அப்படின்னா த சுப்ரீம் ட்ரூத். நம்மையே நாம் உணர்ந்துக்கிறது தான் பிரம்மன். ஓகே, பிரம்மன் எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்மன் பிரம்மா போத் ஆர் டிஃப்ரெண்ட். பிரம்மா வந்து கடவுள், whereas பிரம்மன் இஸ் ஆத்மா. நம்ம வந்து நம்ம உணர்ந்து கொள்றோம், நம்ம சுப்ரீமா நம்மளையே நம்ம நினைச்சுக்கிறோம். அப்ப பிரம்மன்கிறது ஒரு நம்ம புரிஞ்சு கொள்ளறது. பிரம்மத்தை அடைந்து விட்டான் அப்படின்னு சொன்னானா அவன் தன்னை தானே உணர்ந்து விட்டான். அப்போ நீ வந்து ஆத்ம சக்தியோட இருக்கிறவளே, த சுப்ரீம் பரம். பரம்னா எல்லாத்துக்கும் மேல, எல்லாத்துக்கும் மேல ஆத்ம சக்தியோட இருக்கிறவளே அப்படின்னா. சோ பரபிரம்மஸ்வரூபிணி, அதோட ரூபமா இருப்பவளே பரமேஷி அப்படின்னு சொல்றான். அதாவது பரம் அப்படின்னு என்ன? சுப்ரீம். ஓகே, அப்போ பரம, நீ இப்ப எல்லாத்துக்கும் மேல நீ இருக்க அப்படின்னு சொல்ற. ஓகே, சுப்ரீமா இருக்க நீ வந்து. ஜெகன்மாதா, ஜெகன்மாதக ஆக்சுவலி சுருக்கம். ஜெகன்மாதக, ஜெகத்துக்கு தாயாராக, ஜெகத்தினுடைய தாயாரே கூப்பிடுறான்.
மாத்தக மாத்ரு சப்தத்தோடு சம்போதனா பார்த்தேன்னா மாத்தகன்னு இருக்கும். விபக்தி படிச்சானா அது ஞாபகம் இருக்கும். ரிக்காராந்த சப்தத்துல மாத்தக. ஓகே, இப்ப யாராவது நம்மளை கூப்பிடுறா, தாயே அப்படின்னு கூப்பிடுறான்னு வச்சுக்கோங்க, மாத்தக அப்படின்னு தான் கூப்பிடுவோம். ஏன்னா தட் இஸ் த சம்போதனா ஃபார் மாத்ரு சப்தம். மாதா இஸ் த பிரதமா விபக்தி. மாத்தரம், மாத்ரா, மாத்ரே, மாத்துஹு, மாத்துஹு. ஓகே, ஸோ அதுலதான் சம்போதனா வந்து மாத்தகன்னு வரும். ஸோ ஜெகன் மாத்தக, ஜகத்து மாத்தக தான் ஜெகன் மாத்தக. ஜகத்தினுடைய தாயாரே மகாலட்சுமி, மகாலட்சுமியே நமோஸ்துதே, உனக்கு நமஸ்காரம். ஓகேவா? டவுட் இருக்கா? நோ டவுட், ஐ கேன் கோ ஃபர்தர். சோ எல்லாமே அம்மா ஒரு சின்ன அந்த பீட்டகங்கிறது பீட்டகவா பீட்டானா ஸ்ரீலிங்கத்திலயா இருக்கும்? என்னமா? ஸ்ரீ பீட்டேன்னு சொன்னேன் இல்லையா நீங்க? ஸ்ரீ பீட்டேன்னு இருக்கு இல்லையா? ஆமா, அது பீட்டத்தில் அமர்ந்திருப்ப அது சப்தமியில வராதா? இது எல்லாமே ஸ்ரீ பீட்டா அம்பாளுக்கு இதுதாம்மா ஸ்ரீ. அதான் ஆகாராந்த ஸ்ரீலிங்கத்துல எடுத்துன்னு போயிருக்காரா? ஆகாராந்த ஸ்ரீலிங்கத்துல எடுத்துட்டாதான் சம்போதனத்துல ஏகாரம் வரும். ஹே சீதே, ஹே ரமே. நம்ம பீட்டம் நபும்சலிங்கத்துல தானே நம்ம எடுத்துப்போம் இல்லையா? வேற. பட் இதுல இது is it Bhuvana asking? ஆமா ஆமா ஆமா. See Bhuvana, this becomes இது சமஸ்த பதம் ஆயிடுறது. ஓகே ஓகே. ஓ சமஸ்த பதமானதுனால ஸ்ரீ பீட்டா ஸ்ரீ. அப்ப ஸ்ரீ நான் முன்னாடி இது நான் சப்தமி தத்புருஷன்னு நோட் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் எனக்கு டவுட் வந்துடுத்து. பீட்டா எடுத்துட்டு இருக்காரு இல்லையா? ஆகாராந்த ஸ்ரீலிங்க. ஆகாராந்த ஸ்ரீலிங்க. ஓகே ஓகே ஓகே. அந்த பீட்டம் வசதி சஹ சா ஸ்ரீ பீட்டா. நான் அந்த செட்டிங் இம்ப்ளைஸ், அதனால நான் சப்தமி தத்புருஷான்னு எடுத்துட்டேன். இந்த இடத்துல ஸ்ரீங்கிறது ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம்ங்கிற இது மேல அவளே உட்கார்ந்து இருக்கா. அதனாலதான் ஸ்ரீ பீட்டா அது ஸ்ரீலிங்கம். ஓகே, நான் மாத்திக்கிறேன். நான் மீனிங் அந்த மாதிரி எழுதிட்டு இருக்கேன், மாத்திக்கிறேன். அதான். தேங்க்யூமா, தேங்க்யூ. So I hope you are all clear with this. So this is the okay, can we see that வாங்மயா மட்டும் பார்த்துடலாம். இட் இஸ் இது என்னன்னா, இப்போ நம்ம சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் பார்க்கும்பொழுது காவியம்ஸ் ஆர் தேர், நிறைய கதா, இது என்ன சொல்றது, கத்தியம் பத்தியம். பத்தியம்னா நம்ம பார்த்தோம் முதலையே, பத்தியம் இஸ் போயட்ரி, கத்தியம் இஸ் ப்ரோஸ். ஓகே, அப்புறம் அடுத்தது நாடகம், ரூபகம் அப்படின்னு சொல்லுவா. தட் இஸ் ஆல்சோ ஃபார்ம் ஆஃப் லிட்ரேச்சர். அதுல நாடகம். இதுல வாங்மய பரிச்சையில ஒன்றும் கிடையாது. திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு நாடகம். இது சும்மா ஒரு நாடகம். ஒருத்தர் பாசா இஸ் occupies a distinguished position in Sanskrit literature. Basa has composed 13 plays. So 13 நாடகங்கள் அவர் கம்போஸ் பண்ணியிருக்கார். Among his plays, Swapna Vasavadatta is very well known. ஓகே, நம்ம இப்ப ஜஸ்ட் ஒரு சின்ன அவுட்லைன் கொடுக்க போறா. ஸ்வப்ன வாசவதத்தாங்கிறது பாசா இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் டிராமாஸ். ஓகே, ஸோ இஸ் வெரி வெல் நோன். இதுல இன் பிரவேஷா மேட்ச் த ஃபாலோயிங்ல வருமே தவிர இட் வில் நாட் கம் asking you the story of the Swapna Vasavadatta, but we just see it because it's a play, it's a natak. This play depicts the life of King Udayana, Queens Vasavadatta and Padmavati. Okay, அதான் வாசவதத்தா. ஸ்வப்ன வாசவதத்தா அந்த டிராமா பேரு. அதோ கிங் உதயனா அப்படிங்கிற ராஜா, அவருக்கு 2 ராணிகள், வாசவதத்தா அண்ட் பத்மாவதி.
Some regions of Udayana's kingdom fell into the hands of his enemies. In order to regain them, the help of Padmavati's elder brother was necessary. This help could be obtained through Udayana's marriage with Padmavati. And I will tell you, as long as Queen Vasavadatta was with him, Udayana's marriage with Padmavati was unthinkable. For the good of the country, King Vasavadatta and Minister Yogandarayana thought of a plan. Okay. According to the plan, a rumor was spread that Vasavadatta was burnt in a fire at Lavanka, and the king was made to believe it. Yogandarayana disguised himself as an ascetic and left Vasavadatta with Padmavati, saying that she was his sister separated from her husband. Then the marriage between Udayana and Padmavati was celebrated. One day, thinking that Padmavati was asleep in the garden house, Vasavadatta sat by the side of the sleeping person. The person asleep was Udayana himself. He uttered the name of Vasavadatta, whom he saw in a dream. At once, Vasavadatta left the place. Okay. இது நம்ம ஜஸ்ட் பார்ப்போம். இதில் ஒன்றும் கிடையாது. தெர் இஸ் அ கிங், ஜஸ்ட் ஒரு சின்ன கதை தான். உதயனாங்கிற ராஜா, அவருக்கு 2 ராணி. இப்போ இந்த உதயனாங்கிற ராஜாவோடு சில ராஜ்யத்தில் இருக்கிற சில இடங்கள் வெறும் எனிமீஸ் கிட்ட, சத்ருக்கள் கிட்ட போயிடுத்து. அந்த பத்மாவதியோட எல்டர் பிரதர், அதாவது அந்த பத்மாவதிங்கிறவளோட பிரதர் தான் இவாளை காப்பாற்ற முடியும். அப்போ அந்த பத்மாவதியை இவர் கல்யாணம் பண்ணிண்டாதான் பண்ண முடியும். ஆல்ரெடி இஸ் மேரிட் டு வாசவதத்தா. பத்மாவதியை கல்யாணம் பண்ணிண்டா அவ அண்ணா ஆட்டோமேட்டிக்கா அவ தங்கையோட கிங்டமை காப்பாற்ற வருவாங்கிற நிலைமை வந்தோடனே யௌகந்தராயனாங்கிற மினிஸ்டர் அவரும் அவருடைய மனைவியா இருக்கிற வாசவதத்தாவும் பிளான் பண்றா. வாசவதத்தா ஒரு நெருப்புல எரிஞ்சு போயிட்டா அப்படின்னு எல்லாரையும் நம்ப வச்சு விடுறா. நம்ப வச்சுட்டு வாசவதத்தா யௌகந்தராயனா ஒரு முனிவராட்டமா வேஷம் போட்டுண்டு வாசவதத்தா கிட்ட தன்னுடைய தங்கை பத்மாவதியை விட்டுட்டு தங்கை சொல்லி, பத்மாவதி இஸ் த சிஸ்டர் ஆஃப் த அனதர் ஒன். அவ அந்த ரிஷியா வேஷம் போட்டுண்டு என்னுடைய தங்கை கொஞ்ச நாள் அவ ஹஸ்பண்டை பிரிஞ்சிருக்கா, நீ இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறார். அப்போ கொஞ்ச நாள்ல அந்த உதயனாவும் பத்மாவதியும் கல்யாணம் பண்ணிட்டு விடுறார். அப்போ பத்மாவதி ஒரு நாள் தூங்கின்னு இருக்கும் பொழுது வாசவதத்தா, யாரு அந்த முதல் மனைவி, அவ பக்கத்துல உட்காந்துருந்தா. அவ நினைச்சுட்டு இருக்கா பத்மாவதி எங்கேயோ உட்காந்துருக்கா. அப்ப தூங்கிட்டு இருக்கவா பக்கத்துல வாசவதத்தா உட்காந்துட்டு இருக்கும்போது தூங்கிட்டு இருக்கிறவா அந்த ராஜா உதயனாவே. ஆனா அவர் கனவுல வாசவதத்தாவை பார்த்துட்டு சொல்றா. அத பெயரை சொல்லும் பொழுது உடனே வாசவதத்தாங்க விட்டுட்டு போயிடுறா. ஓகே. அப்போ with the assistance of Padmavati's brother, Udayana's army defeated the enemies. Thereafter, when Yogandarayana came to the court with Vasavadatta, the king came to know about the plan made and executed by the minister and the queen. This in brief is the story of Swapna Vasavadatta. The character of Vasavadatta is noble. Yogandarayana is a minister who is devoted to his country. The style of the play is very lucid. Even those who have an average knowledge of Sanskrit can read and understand this drama. So this is only a drama of Vasavadatta. அவ சொப்பனத்துல அவளோட பேரை சொல்லின்னு இருக்கா, இத கேள்விப்படுறா. அப்புறமா அவ பிரதர் ஹெல்ப் பண்ணி அந்த ஆர்மியோட ஜெயிச்சப்புறம் அந்த உதயனா அவர் எனிமீஸ் எல்லாம் ஜெயிச்சப்புறம் யோகந்தராயனா மினிஸ்டர் வாசவதத்தாவை கோர்ட்டுக்கே கூட்டிட்டு வர. அப்பதான் ராஜாக்கு தெரியறது இந்த மினிஸ்டரும் அவருடைய மனைவி வாசவதத்தாவும் தான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி இவரை பத்மாவதியை கல்யாணம் பண்ண வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வாசவதத்தா தியாகம் பண்ணியிருக்கா, அவ கண்ட்ரி நன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு மினிஸ்டரும் ரொம்ப டிவோட்டடா கண்ட்ரிக்கு இருந்திருக்கார். அவ்வளவுதான். திஸ் இஸ் அ வெரி ஸ்மால் ஸ்டோரி, பட் த வே இட் இஸ் ரிட்டன் அப்படிங்கிறது இந்த நாடகத்தோட அழகை சொல்றதுக்காக. ஸோ நம்ம சம்ஸ்கிருத வாங்மை பரீட்சையில ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொன்றும் பார்க்குறோம். இதுல ஒரு நாடக ஸ்டைல் எப்படி இருந்திருக்கு வாங்மைனா, அந்த லிட்ரேச்சர்ல அந்த சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் எவ்வளவு ரிச்சா இருந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் திஸ் பிளே.
Okay, so I think we'll stop here. It's 9:35. இதில் ஒன்றும் டவுட் இருக்கிறதுக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது. இட்ஸ் ஒன்லி அ ஸ்டோரி. ஓகே, ஜஸ்ட் அ ஸ்டோரி. ஒரு ட்ராமாவை ஸ்டோரியாக brought it.